பிரிக் கரன்சினா என்ன? இது யூஎஸ் டாலர்ஸ்க்கு ஆபத்தா? வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் ரொம்ப ஹாட்டான விஷயம். ஃபஸ்ட்டு நம்ம பிரிக் கரன்சினா என்னன்னு சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். பிரிக்ஸ்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? பிரிக்ஸுங்கிறது வளர்ந்து வரும் பெரிய 5 நாடுகள் சேர்ந்தது. ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப்பாக இருந்தாங்க. அதுக்கடுத்து 2024-25க்கு பிறகு ஈரான், எத்தியோப்பியா, ஈஜிப்ட், சவுதி அரேபியா, யுஏஇ இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ பெரிய குரூப் ஆயிடுச்சு. அப்போ பிரிக் கரன்சினா என்ன? பிரிக் நாடுகளுக்குள்ள ட்ரேட், பேமெண்ட்ஸ், மணி டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் செய்கிறதுக்கு காமனாக ஒரு மணி வேணுமேன்னு சொல்லி கொண்டு வர ஐடியா தான் பிரிக் கரன்சி. பிரிக் கரன்சியோட மெயின் மோட்டிவ் என்னென்னா, யூஎஸ் டாலர்ஸ் மேலே உள்ள சார்பை நம்ம குறைக்கணும். அதோட இன்னும் பிரிக் கரன்சி ப்ரொப்போசல் ஸ்டேஜில் தான் இருக்குது, லான்ச் ஆகலை. ஏன் யூஎஸ் டாலர்ஸை குறைக்கிறதுக்கு நினைக்கிறாங்கன்னு தெரியுமா? 85% இன்டர்நேஷ்னல் ட்ரேடும் 60% ஃபாரின் எக்ஸ்சேஞ்சும் யூஎஸ் டாலர்ஸில் தான் இருக்குது. இதனால் யூஎஸ் யார் மேலேனாலும் சாங்ஷன்ஸும் ப்ரெஷரும் கொடுக்கலாம். இது பிரிக்ஸ் தனக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பிரிக் கரன்சி என்னெல்லாம் சேஞ்ச் வரும்னு உங்களுக்கு தெரியுமா? டாலரோட டாமினன்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம். யூஎஸ் மானிட்டரி பாலிசியோட டாமினன்ஸை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணலாம். அதோட யூஎஸ் சாங்ஷன்ஸோட பவரை ரொம்ப கம்மியாக்கலாம். ஆனால் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உடனே பிரிக் கரன்சியை யூஎஸ் டாலர்ஸோட ரீப்ளேஸ் பண்ணிட முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும்னு சொல்கிறாங்க. பிரிக் கரன்சி நன்மைகள்: யூஎஸ் டாலர்ஸோட டிபெண்டன்ஸ் ரொம்ப கம்மியாகும். டாலர் அப் அண்ட் டவுன்லேருந்து பாதுகாக்கப்படும். டிரான்சாக்ஷன்ஸ் காஸ்ட் கம்மியாகும். அதோட பிரிக்ஸோட யூனிட்டி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். பிரிக்ஸ் நாடுகளோட பிரச்சனைகள் என்னன்னு தெரியுமா? எல்லா நாடுகளும் ஒரே எக்கனாமிக் லெவலில் இல்லை. பொலிட்டிக்கல் அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. சைனா டாமினன்ஸில் வர வாய்ப்பு இருக்குது. அதோட இதை செட்டப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பிரிக்ஸ் கரன்சிக்கு ஆதரவு யாருன்னு தெரியுமா? சைனா, ரஷ்யா, ஈரான், பிரேசில் இவங்கெல்லாம் பிரிக் கரன்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன் பிரிக்ஸ் கரன்சியை இந்தியா சப்போர்ட் பண்ணலன்னு தெரியுமா? சைனா மேலே டிபெண்டன்ஸ் அதிகமாக ஆயிடக்கூடாதுன்னும் ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க் இருக்குன்னும் இந்தியா பிரிக் கரன்சியை சப்போர்ட் பண்ணல. அதாவது சைனா மேலே உள்ள டிபெண்டன்ஸ் கூடக்கூடாதுன்னும் ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க் ரொம்ப வரும்னும் இந்தியா அதை அப்போஸ் பண்ணுறாங்க. அதாவது பிரிக் கரன்சி யூஎஸ் டாலர்ஸோட டாமினன்ஸுக்கு சேலஞ்சாக இருக்கும். ஆனால் உடனே யூஎஸ் டாலர்ஸை கீழே தள்ளிட முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் நெக்ஸ்ட் டைம், கார்பிட் பயலுக.